அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அவரை மக்கள் மதிக்க நிறைய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இதுவாயிடுவோன்ட்டு நீங்க பயப்படுறீங்க, நீங்க தான் தடுக்கிறீங்க. அவர் வரமாட்டேன்னு சொல்லல. சமூகம் இருக்கு, வெயிட் அண்ட் வாட்ச். தளபதி எது பேசினாலும் வெறித்தனமா இருக்கும். தளபதி என்ன பேச போறாருன்னு ஆவலா வந்திருக்கோம் எல்லாரும். சுற்றுப்பயணத்தை பத்தி சொல்லுவாரு, சுற்றுப்பயணத்தை பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறோம். இந்த பேசினார்னா நல்லா இருக்கும், அதுக்குதான் வந்திருக்கோம். ஆனா நாங்க என்னன்னா மக்களுக்காக என்ன வேணும்ன்றதான் நாங்க அடிச்சு பேசுறோம். சரிங்களா, அவங்கள நாங்க மென்ஷன் பண்ணி பேசல, மக்களுக்கு இதை செய்யலன்றதான் நாங்க மென்ஷன் பண்றோம். அதனால கண்டிப்பா பேசுவார் இந்த முறையும். எங்களுக்கு திருப்தியா தான் இருக்கு, மத்தவங்களுக்கு தான் இல்ல. இனிமே திருப்தியா இருக்கும், வெளியில வருவாருல்ல, ஆட்டம் ஆரம்பம். எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷமா இருக்குது. அவர் இன்னும் ஆட்சிக்கு வந்தாருன்னா அதை விட இன்னும் சந்தோஷப்படுவோம். ஏன்னு கேட்டா இன்னும் எங்களோட தேவை என்னன்றது தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். அதனால கண்டிப்பா எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. முதலமைச்சர்ல இருந்து தம்பின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? நாங்க நல்லது பண்ணா யார் வேணாலும் வரலாம் இல்லையா? இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்த உடனே வரணும்னு அவர் எதிர்பார்க்கலையே. அவரு படத்துல நடிக்கும் போதும் சரி, அவரோட ஏக்கம் இருக்கும் போது சரி, அவர் ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்கு தானே செஞ்சுனுங்கிறாரு. அவரு எங்க உடனே உள்ள வந்துட்டாரு இல்லையே. இவங்க யாரும் செய்யல. ஏன் இதே சீமானா இருக்கட்டும், இதே ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், அவங்கவுங்க கட்சி ஆட்சியில இருக்கும் போது அவங்கவுங்களுக்கு மக்களுக்காக நிதி உதவி நிறைய வழங்கி இருக்கிறாரு. இது வரைக்கும் அதையே இவங்க மக்கள் கிட்ட சேர்க்கல. சரிங்களா, அறிக்கைன்னா நாங்க இன்னும் களத்துக்கு ஏன் நாங்க இன்னும் ஆட்சியிலே இல்லையங்க. நான் என்ன கேக்குறேன், நாங்க மக்களுக்காக பேசின்னு இருக்கிறோம். நாங்க ஏன் களத்துக்கு வரலன்னா, நாங்க இன்னும் ஆட்சியில வரல. நாங்க ஒருவேளை இப்ப சிஎம்மா இருந்து நாங்க மக்களுக்காக இறங்கி போராடலன்னா நீங்க கேளுங்க, நாங்க சொல்றோம். நாங்க இப்பவும் போராடுறோமே. இப்ப இவங்க ஏர்போர்ட் விஷயத்துல நாங்க இறங்கிதான் போறோம். அப்ப கூட நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க இறங்கி போராடுறோன்றதுக்காகவே நீங்க எங்களுக்கு 1008 கண்டிஷனை போட்டீங்களே. எவ்வளவு கண்டிஷன், எவ்வளவு சட்டம், எவ்வளவு ரூல்ஸ். 1 hour தான் பர்மிஷன். அதே மாதிரி அந்த பொண்ணு இதுவானதுக்காக நாங்க அவ்வளவு தூரம் போராடி இருக்கிறோம். நாங்க சொன்னதாலதான் கொண்டுட்டு வந்தது. சரிங்களா, நாங்க போராடுறோம், ஆனா அது வெளியில வராம நீங்க மறைக்கிறீங்க, அவ்வளவுதான். நாங்க போராடாமலாம் இல்ல. கண்டிப்பா எங்க தலைவர் இறங்கி போராடுறாரு மக்களுக்காக. அவர் இறங்கி அவரே பேசுறாரு, அதை நீங்க தான் தடுக்கிறீங்க. எங்க மக்கள் கிட்ட போய் அவர் பேசினா அவரை மக்கள் மதிக்க நிறைய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இதுவாயிடுவோன்ட்டு நீங்க பயப்படுறீங்க, நீங்க தான் தடுக்கிறீங்க. அவர் வரமாட்டேன்னு சொல்லல. அவரு இப்ப எப்படி இருக்கிறாரு இப்படியே இருக்கட்டும். நாங்க எப்பயுமே அமைதியா தான் காமிப்போம். சரிங்களா, செயல்ல தான் காமிப்போம், பேச்சுல காமிக்க மாட்டோம் மத்தவங்கள மாதிரி. நாங்க செய்வோம், நீங்க பாருங்க. 2026 சிறப்பா இருக்கும். நாங்க தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. மாவட்டத்துல இருந்து எல்லாருமே எங்க கூட வந்தவங்க, இப்ப வந்தவங்க கூட எங்களை அவ்வளவு சேஃபா கூப்பிட்டு வந்தாங்க. எங்க மாவட்ட தலைமையும் சரி, வந்துட்டு இருக்கீங்களா, பாத்து வாங்க. நாங்க போகும்போது கூட எங்க மாவட்ட தலைவர் போகும்போது கூட பெண்கள் முன்னாடி அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. உண்மையாலுமே எந்த மீட்டிங்கா இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராமா இருக்கட்டும், பெண்களை தான் முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க. அது எந்த கட்சியிலுமே செஞ்சது கிடையாது இது வரைக்கும். சரிங்களா, சாமானிய மக்கள் யாருமே பெண்களை முன்னாடி நிறுத்தி நீங்க செய்யுங்கன்னு விட்டது கிடையாது. ஆனா இது வரைக்கும் எங்க கட்சியில எந்த மீட்டிங்கா இருக்கட்டும், எங்க தலைவருங்க எங்களுக்கு பின்னாடி இருந்து எங்களை தான் முன்னாடி அனுப்புறாங்க. நீங்க நில்லுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க கொடுங்கன்ட்டு. ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வருது, இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இந்த சாதி ரீதியெல்லாம் எங்க தலைவர் எங்க கட்சியில செய்யல மேம். எல்லாமே சமம்ன்ற மாதிரி தான் செய்யறாங்க. சரிங்களா, என்னன்னா இது அவங்கள கிளப்பி விடுற ஹியூமர், அவ்வளவுதான். அதை நாங்க ஓபனா சொல்ல விரும்பல. அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் யார் செய்யறதுன்ட்டு. அதை நாங்க மென்ஷன் பண்ண நாங்க விரும்பல. பட் ஆனா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்காக அவர் சொன்னதுதான். அதை நாங்க மாத்தவும் இல்லை. இந்த கேஸ்ட் கொண்டு வர்றது, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க இருக்கணும், இவங்க இருக்கக்கூடாது, நாங்க எதையுமே நாங்க பாக்கல. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே சமம் தான் இது வரைக்கும் நினைச்சிருக்கிறோம். நீங்களாம் அதை ஹியூமர் கிளப்பி அவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, அவர் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல, அதுக்கு இதை கொண்டு வரீங்க, அவ்வளவுதான். இதான் விஷயம்.
அதை நாங்க முடிவு பண்றோம் சார். நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? நாங்க முடிவு பண்றோம். அவர் காணாம போறாரா இருக்கிறாரான்றத மக்கள் நாங்க முடிவு பண்றோம். நீங்க அதுக்குள்ள பயந்துங்க அவர் போயிடுவாரு. நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? நாங்க சொல்றோம். நாங்க ஒண்ணு சொல்லட்டா, அவங்களுக்கு பயம் என்னன்னா வந்து உக்காந்துட்டா நம்ம வெளியில போயிடணும்ன்ற பயம் அவங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க இப்படி வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாம பேசுறாங்க. நாங்க முடிவு பண்றோம். அவர் தான் 26ல உட்காருவாரு. 26 மட்டும் கிடையாது சரிங்களா? இனிமேல் லைஃப் லாங் சிஎம் அவர் தான். அடிச்சு சொல்றேன். வேணா முடிஞ்சா அவங்கள சொல்லுங்க, நாங்க உட்காருவோன்ட்டு. என் பேர் துர்கா. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம், அங்கேருந்து வடக்கு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து மகளிர் அணி சார்பில் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நாங்கள் நேற்றே வந்துட்டோம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கள் பாஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் அண்ணன் கொண்டு வந்து தந்துடுறேன்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு வெற்றி இங்கேயே தெரியுதுண்ணா. இது 2ஆம் ஆண்டு கொண்டாடத்துக்கு வந்திருக்கோம். இதே மாதிரி நாங்கள் நிறைய வருஷம் கொண்டாட போகிறோம். எங்கள் தளபதிக்காக நாங்கள் என்னன்னாலும் செய்வோனா. எங்கள் அண்ணன் எங்களுக்கு முக்கியம். எங்கள் அண்ணன் மட்டும்தான். எப்படா எங்கள் அண்ணனை பார்ப்போம் நாங்கள் வெறி கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. தளபதி வாழ்க, வாழ்க. சொல்லு. இல்லண்ணா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். அதனால ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்து எங்க அண்ணன் எங்க ஊருக்குலாம் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெயிட் பண்றோம். எங்க ஊரே வெயிட் பண்ணுது. பிள்ளை குட்டிகளாம் எம்மா நீ போயிட்டு வாமா, நாங்க பாக்குறோம், நீ சீக்கிரம் வாமா, பாத்துட்டு நம்ம ஊருக்கு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.